வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பச்சை பயிரில் அடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அரை கப்பு பச்சை பயிறு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு பச்சை பயிறு, ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடும். அரிசி, உளுந்து, பச்சை பயிறு மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அடைக்கு ஊற வச்சுருந்தோம். அது ஒரு 3 மணி நேரம் ஊறி 3 மணி நேரம் ஆகிடுது. எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காரத்துக்கு வரமிளகா சேர்க்குறேன். காரம் ஒரு 6-7 வரமிளகா நான் சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துருவோம். நாம் பச்சை பயிறு, உளுந்து, அரிசி, இட்லி அரிசி எல்லாம் சேர்த்து ஊற வச்சது நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். குறைன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, பச்சை பயிறு அடைக்கு அரைச்சாச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் பாத்திரத்தில் வெங்காயம், பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், பூண்டு ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ அது தேங்காய் சேர்த்தும் வாக்கலாம், தேங்காய் சேர்க்காமையும் வாக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தகுந்த அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி பெசரின்றோம். மாவுல கொஞ்சம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ எப்படியுமே தேவைப்படும். ஸோ இந்த இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. வெங்காயத்துலேயே இதுவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, இதில் அரைச்சி பாருங்க. நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறைந்தான் அரைச்சிருக்கேன் பாருங்க, அடை மாதிரி தட்டுறதுக்காக. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க, கல் காய வச்சிருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. கையில் தண்ணி தொட்டுண்டு அதுக்கப்புறம் அடை நீங்கள் எந்த சைஸில் தட்ட போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டியும் கையில் நல்லா தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்படியே மெல்லிசா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடங்கும் போதே எப்பயுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன். அவ்வளோதான், வேகட்டும். பாருங்க, வெந்திருக்கும். திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அப்படியே எண்ணெய் விட்டுருவோம். குழியில் அந்த ஓட்டையில் மட்டும் விட்டால் போதும். பச்சை பயிறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குழுமை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெயிலுக்கு தகுந்த மாதிரியான சிம்பிளான டிஃபன் தான் பச்சை பயிரை வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வெல்லம் நல்லாயிருக்கும், வெல்லம் தொட்டுன்னு சாப்பிடலாம். இல்லைன்னா மிளகாப்பொடி, அப்படி இல்லைன்னா இஞ்சி சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ஸோ தொட்டுக்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். மோஸ்ட்லி நம்ம என்ன அடை பார்த்தோம்னா மிளகாப்பொடி எல்லார் வீட்லேயும் ரெடிமேடாக இருக்கும், அதுதான் தொட்டுன்னு சாப்பிடுவோம். வெல்லம், மிளகாப்பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது கூட தொட்டு சாப்பிடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இதுக்கு அளவு வேணா நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு கப்பு இட்லி அரிசி, அரை கப்பு பச்சை பயிறு, அரை கப்பு உளுந்து, அவ்வளோதான். மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்துக்கோங்க. நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நான் சேர்த்தேன். இந்த வெங்காயம், பூண்டுங்கிறது ரொம்பவே ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, வாசனை பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடை மாதிரி வாத்தரலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். வெந்துட்டான்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த அடையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டுங்க, கரெக்டாக வரும். இந்த உளுந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். உளுந்தும் ரொம்பவே நல்லது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கையில் தொட்டுட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். நம்ம எப்பயுமே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்ப்போம் இல்லையா?
ஸோ இதில் வந்து பச்சை பயிறு உளுந்தும் சேர்த்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பச்சை பயிறு அடை வந்து ரெடி. நான் சொன்ன மாதிரி வெல்லமோ தேங்காய் சட்னியோ இல்லைன்னா வந்து மிளகாப்பொடியோ எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி பச்சை பயிறு அடை ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பச்சை பயிறு குழுமை இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.